Hi friends, இந்த வீடியோல ரொம்ப அழகான boAt Airdopes 121 Pro அப்படிங்கிற இந்த ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். பட்ஜெட் செக்மெண்ட்ல boAt பிராண்ட்ல இருந்து நல்ல ஒரு TWS வாங்கணும் அப்படினா இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோல இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். boAt Airdopes 121 Pro இது பொறுத்த வரைக்கும் அமேசான் மற்றும் boAt வெப்சைட்டில் 1299 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மகிட்ட க்ரீன் மற்றும் ப்ளூ இந்த ரெண்டு மாடல் வந்து இருக்குது. பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. உள்ளாடி பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள், எக்ஸ்ட்ரா இயர்டிப்ஸ், TWS, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு மற்றும் கேட்லாக் வச்சிருக்காங்க. இந்த TWS பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருக்குது. பிளாக், ப்ளூ மற்றும் க்ரீன் இந்த மூணு கலரில் வந்து லாஷ் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ மற்றும் க்ரீன் வந்து இருக்குது. ப்ளூவை விட க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. டிசைன் மட்டும் இல்லாமல் பில்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன சார்ஜிங் கேஸாக வந்து இருக்குது. சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா LED பேட்டரி இண்டிகேட்டர் வந்து இருக்குது. இது மூலமாக சார்ஜிங் கேஸில் எவ்வளவு சார்ஜ் வந்து இருக்குது அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் பட்டன் மற்றும் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டான இயர்பட்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் கூட காதில் வந்து எந்த ஒரு பெயின் எதுவுமே இல்லை. காதில் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸில் 400 mAh கொண்ட பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 மணிக்கூரில் முழுமையாக வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். இயர்பட்ஸில் 40 mAh கொண்ட பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அரை மணிக்கூரில் முழுமையாக வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஒரு இயர்பட்ஸில் 2 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் குவாலிட்டிக்கு ENX டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்டுக்கு பெட்டராக வந்து இருந்துச்சு. அதே போல் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 65 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி வந்து இருக்குது. கேம் லேட்டர் டைம் பெரிய அளவுக்கு டிலே வந்து எதுவுமே வந்து இல்லை. கேமிங்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் பிளேபேக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாக 40 மணிக்கூர் பிளேபேக் வந்து கிடைக்குது. 5 மினிட் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 60 மினிட் பிளேபேக் வந்து கிடைக்குது. இயர்பட்ஸில் 8 மணிக்கூர் பிளேபேக் வந்து கிடைக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்ப அதிகமான பிளேபேக் வந்து இதில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 மில்லிமீட்டர் கொண்ட டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. SPC மற்றும் AAC சப்போர்ட் வந்து இருக்குது. பேஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து இருந்துச்சு. வால்யூம் வந்து ஒரு 80 வச்சு கேட்டிங்க அப்படின்னா சாங்ஸ் கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆடியோ கிளாரிட்டி வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும். இயர்பட்ஸ் வந்து லைட் வெயிட்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கணும். அதிகமான பிளேபேக் வந்து கண்டிப்பாக வந்து வேணும் அப்படின்னா 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த TWS ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.